ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த 2025க்கு. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்ஸ் தான் நிறைய பேருக்கு ஒரு புரியாததாக இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸ் நிறைய பேருக்கு போட தெரியாது, இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா. அது வந்து நமக்கு என்னடா மேக்ஸ் இத்தனை டாபிக் இருக்குது, இது எப்படி கரெக்டாக படிக்கிறது, இது எங்கே இருக்குது, இது எப்படி கரெக்டாக மேக்ஸ் போடுறதுன்னு நிறைய பேருக்கு நம்ம மேக்ஸ் வராது. ஓகேவா, அதுக்கான அந்த வீடியோ தான். ஓகேங்களா, எப்படி மேக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணணும், அது எப்படி இருந்தால் கரெக்டாகுங்கிறத வீடியோ சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் எப்படி மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒவ்வொரு அகாடமி புக்கு வாங்கி மேக்ஸுக்கு சொல்கிறேன் அந்த இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் புக்கு இருக்குங்கள, ஸ்கூல் புக்கை மஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்ஸுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக் பேஸ்டு தான் மேக்ஸ் கொஸ்டின்ஸு வருது. அதே மாதிரி ஸ்கூல் புக் பேஸ்டு இருக்கிறத அப்படி அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு மாடல் மாதிரி நேம் மாற்றி கொஞ்சம் அந்த சம்ஸ் நம்பர்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இது ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக என்ன, நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸ் புக் இருக்குங்களா, இப்போ எங்கிட்ட 7வது புக்கு இருக்கா, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 8வது புக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அத்தனை புக்கும் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி ஸ்கூல் புக்கு எங்கே இருந்ததுன்னா ஸ்கூல் புக் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடுங்க. புரிஞ்சுச்சா. அது கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேட்டர் ஸ்டடி இருக்குங்களா, இப்போ வந்து ஒரு மேக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்டர் ஸ்டடி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நிறைய யூடியூப்லேயும் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது, நம்ம டெலிகிராம் சேனல்லேருந்து மெசேஜ் பண்ணுங்கள், அனுப்புகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து மேக்ஸுக்குன்னா ஒரு ஸ்கூல் புக்கு, அப்புறம் வேட்டர் ஸ்டடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல யூடியூப் சேனல். ஓகேங்களா, என்ன யூடியூப் சேனல்னால், நீங்கள் வந்து 3 யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று மின்னலக கணிதம், அடுத்து டேஃப் ஐஎஸ் அகாடமி அவங்களோட மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் இருக்காருல்ல, சுரேஷ், அந்த 3 அகாடமியோட மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த 3 இதுவும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நோட் ஒன்று போட்டுக்குங்க. ஓகேங்களா, நிறைய பேர் நோட்டு போடாமல் இருப்பீங்க, நோட் ஒன்று போட்டுக்குங்க. நோட்டு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து நான் மேக்ஸுக்கும் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிற நோட்டு. ஓகேவா, இப்போது இதில் பாருங்கள், தனி வெட்டி. புரிஞ்சுக்கலாம், இப்போ வந்து இது வந்து தனி வெட்டி. ஓகேவா, இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ தெரியும். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்டா. இப்போது இது வந்து தனி வெட்டி, இது ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன்ல, இது ஃபுல்லாக வந்து இது வந்து தனி வெட்டி சம் மொத்தமாக நான் முடிச்சிட்டேன். புரிஞ்சுதுங்களா, தனி வெட்டி மொத்தமாக முடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடியும் சம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒவ்வொரு டாபிக் வர அப்படிங்க பாருங்க, அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஓகேங்களா, நோட்டை வந்து ஒவ்வொரு டாபிக் தகுந்த மாதிரி பேஜை பிரித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி வெட்டி, அந்த தனி வெட்டினா என்னென்ன எழுதி வச்சுருக்கேன்னா, எனக்கு பேச்சுலக்கில் எழுதி வச்சுருக்கேன். நம்ம நோட்டு தானே யார் பார்க்க போகிறா. ஓகேவா, நான் வந்து பேச்சுலக்கில் எழுதி வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபார்முலா, அப்புறம் கணக்கு டைப் 1ன்னு போட்டு தனி வெட்டி காணுதல். ஓகேவா, அந்த தனி வெட்டி காணுதலில் சம்மு வந்து இப்படி கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா, அப்போ வந்து சம் இந்த மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கப்புறம் டைப் 2 பாருங்கள், டைப் 2ல் மொத்த தொகை காணுதல் ப்ளஸ் தனி வெட்டி. புரிஞ்சிச்சுங்களா, அப்போது 2 டைப் முடிஞ்சிச்சா. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து மூணாவது டைப்பு. அந்த 3வது டைப் பாருங்கள், நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் தமிழ் எழுதி வச்சுருப்பேன். பாருங்கள், 3வது டைப்பில் தனி வெட்டியில் மாதம் கேட்டால் ஒரு மாத சம் கேட்பாங்களே, 6 மாதம் தனி வெட்டி கண்டுபிடிங்க, 3 மாதம் தனி வெட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாதம் கேட்டால் என்ன பண்ணுறது. அப்புறம் இங்கே பாருங்கள், நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மாதத்தில் வந்தால் வருடமாக மாற்றணும், 12ஆக வகுக்கணும். புரிஞ்சிச்சுங்களா, நமக்கு தகுந்த மாதிரி இந்த பேச்சர்கள் எழுதி வச்சோம்னா நமக்கு இது ஈஸியாக புரியும். அடுத்து பாருங்கள், டைப் 4 தனிவெட்டியில் 1 வருடம் 6 மாதம் கேட்டால் ப்ளஸ் மொத்த தொகை. 1 வருஷம் கொடுத்து 6 மாதம் கேட்டால் அது எப்படி போடணும். ஓகேவா, அந்த டைப்பு. அப்புறம் பாருங்கள், 5ஆவது டைப் பாருங்கள், நாட்கள். ஓகேவா, இந்த நாட்கள் இருக்குங்களே, இந்த நாட்கள் தந்து தனி வெட்டி கேட்டால். அடுத்து 6வது இந்த மாதிரி பார்த்துங்க, 2/10/2000 முதல் 3/12 கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி வந்து சம்ஸ் போடணும். ஓகேவா, அதே மாதிரி மொத்தமாக இந்த தனி வெட்டிக்கு பார்த்துக்கோங்க. தனி வெட்டிக்கு வந்து எத்தனை டைப் இருக்குது தெரியுமா, 22 டைப் இருக்குது. ஓகேங்களா, 22 டைப்பில் அத்தனையும் நான் வந்து ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மாடல் எழுதி வச்சுருக்கேன். புரிஞ்சிச்சுங்களா,
அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டால் இது வந்து எந்த டைப்பு, நாம் எழுதுனது எந்த டைப்பு, இது வந்து என்ன சமூக நாட்கள் வந்து தனிவெடி கேட்டிருக்கா, 146 நாட்களுக்கு தனிவெடி கண்டுபிடி சொல்லிக்கிறேன். அப்போ வந்து நாட்கள் நாம் ஒன்று எழுதி வச்சுருக்கோம்ல, இப்படி தான் போடணும், டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஒரு சம்மை பார்த்தோன்னே இது என்ன டைப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சடனாக போட்டுடலாம். புரிஞ்சிச்சிங்களா? இதே மாதிரி தான் அடுத்து பாருங்கள். அடுத்து பின்னாடி காமிக்கிட்டா, அடுத்து இன்னொரு மேக்ஸு என்னென்னா ரேஷியோ, வீதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்குங்களா, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இதுவும் டைப்பு தான். புரிஞ்சிச்சுங்களா? ஒவ்வொரு டைப்பு கொடுத்து அது எப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, புரிஞ்சிச்சுங்களா? இதே மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, சரி ஓகே, இந்த ஸ்கூல் புக்கு இது மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஸ்கூல் புக்கில் இத்தனை சம் இல்லையே, எப்படி நீங்கள் இத்தனை சம் போட்டீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு தான் ஓகேங்களா, அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது என்ன புக்குன்னா, நம்ம சாய்ஸ் அகாடமி இருக்குங்களா, நம்ம சாய்ஸ் அகாடமியோட இந்த கடல் கணிதம் புக்கு தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அத்தனை சம்ஸும் இதுலேருந்து எடுத்து நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன் வந்து நான் இந்த ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த புக்கில் எல்லாமே தெளிவாக இருக்குது. புரிஞ்சுங்களா? உன்னோட தெளிவாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் இது வந்து என்ன மாடம் கொஞ்சம் குழப்பியிருக்காங்க, கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதில் வந்து வீடியோஸ் நான் பார்க்கும்போது இப்போ வந்து இந்த சம்ஸ் வந்து இது இந்த மாடலு அப்படிங்கும்போது எழுதி வச்சுக்கிட்டா அது இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த புக்கோட இந்த கடற்கணிதம் புக்கோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து இந்த புக்கு எப்படி இருக்குது, எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் இந்த புக் ஒன்று இருக்கா, அப்புறம் இவங்ககிட்டே பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் புக் இருக்குங்களா, இந்த ஸ்கூல் புக்கோட சம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த 2 புக் இருக்குங்களா, இந்த 2 புக்கில் பார்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டுமே ஸ்கூல் புக்கு தான். இதுவும் ஸ்கூல் புக்கு, இந்த புக்கு இருக்குங்களே, இதுவும் ஸ்கூல் புக்கு தான். புரிஞ்சுதுங்களா? உங்களால் ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியலன்னா இந்த புக்கு நீங்கள் மஸ்ட்டு வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் வந்து மேக்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் இப்படி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸ் வந்து ஒரே டைம் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணாலும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஒரு தடவை நீங்கள் மேக்ஸ் போட்டு வைக்கிறீங்க, ஒரு நோட்டில் போட்டு வைக்கிறீங்கன்னா நீங்கள் 2025 குரூப் 4 முடிகிற வரைக்கும் இந்த நோட்டு தான். நீங்கள் ரிவிஷனே இந்த நோட்டு தான் எடுத்து இந்த சம் கேட்டால் இப்படி போடணும், அந்த சம் கேட்டால் இப்படி போடணும் அப்படின்னு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து மேக்ஸ் இன்னும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. மேக்ஸ் இப்படி வந்து அப்படி மனப்பாடம் பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு சம்முக்கு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும், அத்தனை சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நாம் வந்து அதை மஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக் சம்மு கேட்டாங்கன்னா நமக்கு சில பேருக்கு தெரியும், நம்ம ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. இந்த வந்து ஸ்கூல் புக் சம்மு டக்குன்னு ஆன்சர் குறிச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு வேளை நான் அதே ஸ்கூல் புக் சம்மை நான் நேமை மாற்றி ஒரு நம்பரை மாற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நோட்டு போட்டு தெளிவாக ஒரு தடவை பண்ணாலும் நான் அந்த தனிவெட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 டே ஆகிடுச்சு. ஓகேங்களா, 1 டே எப்படின்னா ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட்டு ஒரு 6 மணி 7 மணி இடையில கொஞ்சம் வேலை செஞ்சேன். ஆனால் 7 மணி 8 மணிக்கு முடிச்சாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு தடவை பாருங்கள், ஒரு தடவை தனிவெட்டி எழுதி வச்சிட்டேன்னா நாளைக்கு எனக்கு தனிவெட்டி நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னா இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் பார்த்தோன்னா போதும். தனிவெட்டி டாப்பிக்கை 1 மணி நேரம் பார்த்தோன்னா நீங்கள் மொத்தம் 15 டாப்பிக்கு 15 மணி நேரம் உட்காந்து மேக்ஸ் ஜாலியாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, இன்னும் ரீசனிங் வந்து எதுவும் பண்ணலை. ரீசனிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மேக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வைங்க. ஓகேங்களா, எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து மேக்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம சேனலில் ஃப்ரீயாக எத்தனை மெட்டீரியல்ஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.